அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, இன்றைய தினம் சாரங்கன் அப்படின்னு புராணத்தில் ஒரு கேரக்டர் வரும். அவனை பற்றிய ஒரு சின்ன கதை சொல்கிறேன். இப்போது நண்பர்களே, இப்போ சொர்க்கம்னு ஒன்று இருக்கா இல்லையா, நரகம்னு ஒன்று இருக்கா இல்லையா, இது யாருக்குமே தெரியாது. சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்து திரும்பி வந்து எவனும் நம்மகிட்ட சொன்னதும் இல்லை நரகத்துக்கு போயிட்டு வந்து நரகம் இப்படித்தான் இருக்குன்னு யாராவது பார்த்துட்டு வந்து நம்மகிட்ட சொன்னதும் இல்லை. ஆனால் சொர்க்கமோ நரகமோ இருக்கிறதா இல்லையா என்பது நமக்கு தெரியாத ஒன்று. அந்த ஆராய்ச்சிக்கு நம்ம போக வேண்டாம். ஆனால் கொஞ்சம் நம்ம அலசி பார்த்தோம்னா சொர்க்கமும் நரகத்தையும் நம்ம வாழுகின்ற வாழ்க்கையிலே அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். என்னைக்கெல்லாம் பிறருக்கு நம்ம துன்பம் செய்யவில்லையோ, பிறர் நோக என்றைக்கெல்லாம் நாம் நடக்கவில்லையோ, அன்றைக்கெல்லாம் நமக்கு சொர்க்கமான நாள் தான். என்னைக்கு பிறருடைய மனசு நோகிற மாதிரி என்னைக்கு ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுகிறோமோ அந்த நாள் நமக்கு நரக நாள் தான். கண்ணதாசன் சொல்லுவார், நான் இறந்த பிறகு, கண்ணதாசனுடைய வார்த்தை, இறைவன் தன்னுடைய சன்னிதானத்தில் என்னை அழைத்து நிறுத்தி வைத்து, கண்ணதாசா, நான் உன்னை மனிதனாக படைத்து இந்த பூ உலகிற்கு அனுப்பி வைத்தேன். நீ நல்லவைகளை செய்யாமலேயே வாழ்ந்திருக்கிறாய். எனவே உன்னை நான் நரகத்திற்கு போ என்று சொல்லிவிடுவானோ என்று பயந்துதான் நான் நல்லவைகளை செய்ய ஆசைப்படுகிறேன் சொல்லுவார். ஆசைப்படணும். கண்ணதாசனுடைய கூற்றில் அந்த ஆசைப்படணும். நல்லவைகளை செய்ய வேண்டும் என்ற ஆசை நமக்கு வந்தாலே நல்லவைகளை செய்து விடுவோம். சைக்கிள் வச்சிருக்கிறவன் மோட்டார் பைக்கை வாங்கணும்னு ஆசைப்பட்டால் வாங்கிடுவான்ல. மோட்டார் பைக் வச்சிருக்கிறவன் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டானா வாங்கிடுவான்ல. சாதாரண பிஏ படித்தவன் நான் டாக்டரேட் வாங்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டானா ஆயிடுவான்ல. எனவே ஆசைப்படுங்கள், நல்லவைகளை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். என்றைக்கெல்லாம் நம்ம நல்லவைகளை செய்கிறோமோ அன்றைக்கெல்லாம் நாம் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி நமக்கு வந்துடும். சரி, எதுக்கு இந்த சொர்க்கம் நரகம்னு சொன்னாங்க? அதாவது இன்னைக்கு சாலை இருக்குது, ரோடு வசதி பார்க்குறோம். ரோட்டுக்கு சில விதி இருக்குது, சில கட்டுப்பாடு இருக்குது. பஸ்ஸெல்லாம் போகிறதுக்கு ஒரு வழி கொடுத்துருப்பாங்க, நடந்து போகிறதுக்கு ஒரு வழி கொடுத்துருப்பாங்க. ரோடை கிராஸ் பண்ணதுக்கு ஒரு கோடாக போட்டு விட்டுருப்பாங்க. அந்த விதியின்படி நம்ம நடந்தால் தான் நம்ம ஆக்சிடெண்ட் ஆகாமல் முழு கையோடு காலோடு நம்ம வீட்டுக்கு போக முடியும். கொஞ்சம் விதியை மீறி போனோம்னா அரைகுறை காலோடு தான் வீட்டுக்கு போக முடியும். ஆஸ்பத்திரி தான் போக முடியும், நேராக வீட்டுக்கு போக முடியாது. எனவே நேயர்களே, எப்படி சாலையில் நடப்பதற்கு ஒரு விதி இருக்கிறது, அந்த விதியின்படி நாம் கட்டுப்பட்டு நடந்தால் நாம் நலமாக இருக்கலாம் என்பது போல, மனிதன் இப்படி வாழ்ந்தால் அவன் இங்கே செல்லலாம், இப்படி வாழ்ந்தால் அவன் இங்கே செல்லலாம் என்று ஒரு விதிமுறையை வகுப்பதற்காகத்தான் பெரியவர்கள் அதை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் மோட்சம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, அந்த எண்ணத்திற்கு நாம் செல்ல வேண்டாம். நல்லவர்களாக நடப்போம், நல்லவைகளை செய்வோம் என்பதை மட்டும் மனதில் வைத்து கொண்டாலே போதுமாகும். இப்போது இந்த சாரங்கன் பற்றி சொல்கிறேன். அவன் என்ன நல்லது செய்தான்? நீங்கள் அந்த சம்பவத்தில் கொஞ்சம் அப்படி திங்க் பண்ணி அந்த நல்லவைகளை மட்டும் எடுத்துக்காங்க. இப்போது யம தர்மனுடைய மகன் தர்மன். இப்போ நம்ம குழந்தைகளை கூட்டிகிட்டு எல்லா இடத்துலையுமே காட்டுறோம் இல்லை, வண்டலூர் ஷூ கூட்டிகிட்டு போகிறோம், மெரினா பீச்சு கூட்டிகிட்டு போகிறோம், போர்க்காட்சி நடந்தால் கூட்டிகிட்டு போகிறோம். அதே போல் யம தர்மன் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய மகனான தர்மனை கூட்டிகிட்டு ஒவ்வொரு இடமா காட்டிட்டு வர்றான். காட்டிகிட்டே வரும்பொழுது சொர்க்கத்தை போய் காட்டுறான், நரகத்தையும் காட்டுறான். முதல்ல நரகத்துக்கு போகும்பொழுது அங்கே பூவி உலகத்தில் துன்பம் செஞ்சவங்கள்லாம் என்ன துன்பத்தை அங்கே அனுபவிக்கிறாங்கங்கிற காட்சை யமன் தன்னுடைய மகனான தர்மனு காட்டிக்கிட்டே வரான். பூலகத்தில் துன்பங்கள் செஞ்சால் இந்த துன்பங்களை நீ இங்கே அனுபவிப்பாய், எனவே பூலகத்தில் துன்பத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே நரக வேதனை என்ன என்பதை தர்மனுக்கு யம தர்மன் அங்கே காட்டி கொடுக்குறான். அப்படியே பார்த்துட்டு ரெண்டு பேரும் அப்படியே மோட்சம் பக்கம் வராங்க. பூலோகத்தில் புண்ணியம் செய்யமெல்லாம் அங்கே எந்த மாதிரி சுகத்தை அனுபவிக்கிறாங்கிற காட்சியும் காட்டுறார். காட்டிகிட்டே வரும்பொழுது அந்த சொர்க்கத்தில் ஒரே ஒரு இடத்துல ஒரு தங்க நாற்காலி கிடக்கு. அங்கே தங்க நாற்காலியில் ஒரு மனிதனுடைய ஒரே ஒரு கால் மட்டும்தான் இருக்குது. மனுஷனை காணலை நாற்காலியில். நாற்காலிக்கு 4 கால் இருக்குது. அந்த 4 கால் மேலே உள்ள நாற்காலியில் ஒத்த கால் மட்டும்தான் இருக்குது. மீதி உடம்பு எதுவுமே இல்லாமல் இருக்குது.
இந்த காட்சியை பார்த்த உடனே தர்மனுக்கு ஒரு சிந்தனை வருது. மோட்சத்துக்கு இந்த கால் மட்டும் வந்திருக்கே, அப்போ அந்த உடம்புல உள்ள மீதி பாகமெல்லாம் எங்கே போயிடுச்சு? யமதர்மன் சொல்கிறார், மீதி எல்லாம் நரகத்துக்கு போயிட்டு அப்படின்ட்டார். அப்போ கால் மட்டும் ஏங்க வந்தது? அதுக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன்னு சொல்லி யமதர்மன் சொல்கிறார். அப்போது சாரங்கன் ஒருத்தன் இருந்திருக்கிறான், வாழ்ந்திருக்கிறான். ரொம்ப மோசமான படுபாவியவன். யாருக்கும் பசின்னு வந்தவனுக்கு சாப்பாடு கொடுத்ததும் கிடையாது, தண்ணீர் தாகம்னு வந்தவனுக்கு ஒரு குவளை தண்ணீர் கூட கொடுத்ததும் கிடையாது, யாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி பார்த்ததும் கிடையாது. நல்ல செல்வந்தன், தான் மட்டும் வாழணும், தான் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும், தான் மட்டும் சாப்பிடணும், தான் மட்டும் உடுக்கணும், தான் மட்டும் உண்ணணும், எதை எடுத்தாலும் தான் 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 என்ற எண்ணத்திலேயே வாழ்கிறான். தான்கிட்ட வேலை செஞ்சவங்களுக்கு சரியாக கூட ஊதியத்தை கூட கொடுக்காமல் கூட கொடுமைப்படுத்திய சாரங்கன். அப்போ அவன் நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு மாட்டு தொழுவத்தை தாண்டி போக வேண்டிய கட்டம் வருது அவனுக்கு. அந்த மாட்டு தொழுவத்தில் ஒரு பசுமாடு ஒரு பெரிய கல் தூணில் கட்டப்பட்டிருக்கு. ஒரு குறிப்பிட்ட கயிறு தான் அந்த மாட்டினுடைய கழுத்துக்கும் அந்த கல்லுக்கும் நடுவில் இருக்குது. இப்போ அந்த மாட்டுக்கு ஒரு தண்ணீர் தாகம் வந்துடுச்சு. மாடு தண்ணீர் குடிக்கணும்னு சொல்லி அப்படியே அங்கங்கே அப்படி இழுத்து பார்க்க இந்த கயிறு நீளம் போதாத நிலைமை இருக்குது. பக்கத்தில் ஒரு குவளையில் தண்ணீர் இருக்குது. இந்த மாடு தாகத்தை தீர்ப்பதற்கு அந்த குவளையை போய் பிடிச்சிடலான்னு சொல்லி தன்னுடைய கழுத்தை நீட்டி நீட்டி பார்க்க முடியலை அதால். இந்த டயத்தில் இந்த சாரங்கன் இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இவன் அந்த இடத்த கிராஸ் பண்ணி நடந்து போகும்பொழுது அவன் கால் அவனை அறியாமலேயே அந்த குவளை மீது பட்டு குவளை அப்படி சாஞ்சிருது. சாஞ்சோன்னே அந்த தண்ணி ஓடி வருது பற்றியடா, அந்த தண்ணியை இந்த பசு குடித்து தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்கிறது. பாருங்க, தாகனும் வந்த ஒரு மனிதனுக்கு கூட ஒரு குவளை தண்ணி கொடுக்காத இந்த சாரங்கன் அவனை அறியாமலேயே தாகத்தால் தத்தளித்து கொண்டிருந்த இந்த பசுவிற்கு தன் காலால் தன்னை அறியாமல் தட்டிவிட்டு தண்ணீர் கொடுத்திருக்கிறான். இதைத்தான் யமதர்மன் சொல்கிறான். தன்னை அறியாமலேயே பசுவின் தாகத்தை அவன் கால் செய்ததனால் அந்த காலுக்கு மட்டும் இங்கே சொர்க்கத்தில் இடம் கிடைத்தது, மற்ற அவன் உடம்பில் ஒரு பாகத்திற்கு கூட இடம் கிடைக்கவில்லை. இதுதான் இந்த காட்சி என்று யமதர்மன் தன் மகனான தர்மனுக்கு இந்த காட்சியை சொல்லி அதற்குடைய விடையையும் கூறுகிறான். அருமை நேயர்களே, நம்மை அறியாமலேயே நாம் செய்ய வேண்டும். சிந்தித்து யோசித்து இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, இதை செய்தால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும், இதை செய்கிறனால நமக்கு என்ன புண்ணியம் கிடைக்கும், இதை 4 பேர் பார்க்க செய்யணும், 4 பேர் பாராட்ட செய்யணும், இது பேப்பரில் பெரிய விளம்பரம் கொடுத்து செய்யணும், இதை 500 போஸ்டர் அடித்து நம்ம வீட்டை சுற்றி சுற்றி ஒட்டி செய்யணும். இந்த எண்ணங்களெல்லாம் விட்டுறணும். எதை யாருக்கு எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை தன் மனதார தன்னை அறியாமலேயே செய்யக்கூடிய ஒரு நல்ல பக்குவத்தை மனித மனம் என்றைக்கு ஏற்றுக்கொள்கிறதோ அன்றைக்குத்தான் மனிதன் மனிதனாக வாழ்வான் என கூறி விடைபெறுகிறேன். நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.